திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அரசியலுக்காக தான் மது ஒழிப்பை விசிக தலைவர் திருமாவளவன் கையில் எடுத்திருப்பதாகவும், மக்கள் நலனில் அக்கறையுடன் அவர் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தவில்லை என்றும் ஏசி சண்முகம் விமர்சனம் செய்திருக்கிறார். சென்னை அடுத்த வேலப்பன் சாவடியில் செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று நேரடியாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வலியுறுத்தி டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கலாம் என்று கூறியுள்ளார். அதை விட்டுவிட்டு அரசியல் செய்வதற்காகவே மது ஒழிப்பு மாநாட்டை திருமாவளவன் கையில் எடுத்து இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும், அதற்கு முக்கிய காரணம் மதுதான் என்றும் ஏசி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு மதுவால் கிடைக்கும் வருமானத்தை பார்ப்பதை விட மக்களின் நலனின் அக்கறை செலுத்தி டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதிய கட்சியை தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துவார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முன்னதாக தனது பிறந்தநாளை முன்னிட்டு ஏசிஎஸ் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்டங்களை வழங்கினார்.